சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு வராரு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா படத்தில் பிஸியாக பணியாற்றிட்டு வராரு. இப்போ ஜெயலலிதா படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் அப்பப்போ அவர் திரும்பி வரும்போது படத்தோடைய அப்டேட்ஸை கொடுக்குறாரு. படம் கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. டிசம்பர் மாதத்தோடு பார்த்தீங்கன்னா மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேலும் லோகேஷ் கனகராஜ் இப்போ அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு. கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பேன் இந்தியன் நடிகர்களான ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. கிளிம்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி ஸ்டைலை ரீக்ரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. இது ரொம்பவே வைரலாக போச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிட்டுக்கு வைப், இந்த பாடல் உண்மையிலே வைப்பை கிளப்பி இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா இதில் ரஜினிகாந்தோடைய டான்ஸாக இருக்கட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் பிச்சு உதறிட்டார். மேலும் இந்த பாட்டை டிஆர் தான் பாடியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ இரண்டாவது சிங்கிள் சாங்க்கான ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த பாடலை அனிருத் தான் பாடியிருக்காராம். இந்த பாடல் ஒரு குத்து பாடல். இந்த பாட்டில் பூஜா ஹெக்டே ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடியிருக்காங்க. மேலும் 1000 நடன கலைஞர்கள் இந்த பாட்டில் ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடியிருக்காங்களாம். இந்த பாட்டு கண்டிப்பாக காவால பாட்டே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் எனவும் நம்ம அனிருத்தே சொல்லியிருக்காரு. மேலும் அனிருத் தொடர்ந்து ரஜினியோட படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு வராரு. ரஜினியே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட படத்தோட வெற்றிக்கு காரணம்னா அது அனிருத் தான் என சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனும் அனிருத்தோட மியூசிக்கும் சேர்ந்தா கண்டிப்பாக இந்த படம் வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ண போது 1000 கோடி அப்படின்ற தமிழ் சினிமாவுடைய கனவை கண்டிப்பாக கூலி படம் நிறைவேற்றும் என நம்பப்படுது. தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் படமாக கூலி படம் இருக்கும் என நம்பப்படுது. இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் சாங் அடுத்த மாதம் 15 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த பாட்டு கண்டிப்பாக முதல் பாடலை விட ரொம்ப வைப் பண்ணுற மெட்டீரியலாக இருக்கும் என அனிருத் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக இரண்டாவது பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.